தமிழ்நாடு அரசியல் களம் கூத்தாடிகள் கொண்டாடும் அரசியல் களமாக மாறியிருக்கா? கூத்தாடிகள் கிட்ட நாட்டை கொடுத்தா நாடு நாசமாக போயிடும் அப்படின்னு சொல்றதும், கூத்தாடிகளை வச்சு ஓட்டு கேட்கறதும் ஒரே அரசியல் கட்சியா? என்ன ரொம்ப கூத்தா இருக்கு? அந்த கூத்து என்னன்னு உள்ள போய் பார்க்கலாம். வீடியோஸ்க்கு போனால் ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கூத்தாடிகள் கொண்டாடும் 2026 தேர்தல். ஸோ கூத்தாடிகள்லாம் நம்ம நாடகம், சினிமா, இந்த மாதிரி நம்ம நடிகர்கள் யாருனாலும் சொல்லலாம். அது ஒரு கெட்ட பெயர் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ இங்கே என்னன்னா, ஒரு அரசியல் கட்சி கூத்தாடிகள் கையில் நாடை கொடுத்தா நாடு நாசமாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே அரசியல் கட்சி என்ன பண்ணுறாங்கன்னா, அதே கூத்தாடிகளை வச்சு தான் அவங்க கட்சிக்கு வாக்கு சேகரிக்கிறாங்க. வேற யாரும் கிடையாது, திமுக கட்சி தான் நான் சொல்கிறேன் நான். ஓகே, பிரகாஷ் ராஜ், டேரெக்டாக விஷயத்துக்கு வரேன் நான். பிரகாஷ் ராஜ் அவர்கள் செல்லமே அப்படின்னு நம்ம கில்லி படம் மூலியமாக அறிமுகமாகி எல்லாருடைய மத்தியிலும் அன்பா பழக ஒரு பயங்கரமான வைபிள், ஒரு வில்லன் நடிகர் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். ஸோ அவர் ஒரு அடிப்படையில் ஒரு நடிகர். அவர் ஒரு கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர். இப்போ தமிழக அரசியல் களத்தில் அவர் ஒரு சில கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காரு. நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? உங்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்ன சம்பந்தம்? இது வரைக்கும் ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனைக்கு வீதியில் இறங்கி போராடுறீங்களா? ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனைக்கு நீங்க ஒரு குரலாக கொடுத்துருக்கீங்களா? எதுவுமே இல்லை. நீங்க பாட்டுக்கு வருவீங்களா, 5 வருஷத்துக்கு ஒரு டைம் இங்க ஆட்சியை இவங்க தான் நடத்தணும் அப்போ நீங்க சொல்லுவீங்களா? உங்க பேச்சுக்கிட்ட நாங்கள் ஓட்டு போடணுமா? நீங்க யாரு? முதல்ல உங்க மாநிலத்தில் இருக்கிற பிரச்சனையை பாருங்க. உங்க மாநில மக்கள் சம்மர் டைம்ல தண்ணிக்காக ரொம்ப அல்லல்படுறாங்க. தண்ணி இல்லாம நிறைய அலுவலகம் மூடி இருக்காங்க. பெங்களூர்ல சொல்றேன், கர்நாடகாவில் சொல்றேன். அண்ட் மழை காலத்துல வெள்ளப்பெருக்கா ஓடுது. அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்கு கர்நாடகாவில். அதை போய் முதல்ல பாருங்க. நீங்க அதை விட்டு இந்த அரசியல் கருத்தை நீங்க முடிவு பண்ண நினைக்காதீங்க. அண்ட் ஒரு மட்டமான மனநிலை என்னன்னா, பிரகாஷ் ராஜுக்கு கேட்கிறாரு அவரு, திடீர்னு ஒரு டிரைவர் பையன் வருவாராம், அவன் எம்எல்ஏ ஆயிட்டா என்ன இது அநியாயம் அப்படிங்கிறாரு. ஏன் டிரைவர் பையன்லாம் எம்எல்ஏ ஆகக்கூடாதா? ஏன் திடீர்னு ஒருத்தர் சினிமாவிலேருந்து ப்ரொடியூசராக வருவாராம், அவர் முதலமைச்சருடைய பையன் சொல்லுவாராம், அவர் துணை முதலமைச்சர் ஆயிடுவாராம் அப்படின்னு கேள்வி கேட்க வக்கு இருக்கா உங்களுக்கு? இல்லை கேள்வி கேட்க திராணி இருக்கா உங்களுக்கு? இல்லை மாறன் சகோதரர்கள் வச்சு நீங்கள் கேள்வி கேட்க முடியுமா? மாறன் ஃபேமிலிலேருந்து ஒருத்தர் எம்பி ஆவாராம், திடீர்னு ஒருத்தர் எம்எல்ஏ ஆவாராம், கேள்வி கேட்க முடியுமா உங்களால் அந்த மாதிரி இடத்துல கேள்வி கேட்டிங்கன்னா உண்மையான நீங்கள் ஒரு திராணி உள்ள மனுஷன் அப்படின்னு உங்களை ஒத்துக்கலாம். அதை விட்டுட்டு ஏன் ஒரு டிரைவர் பையன் எம்எல்ஏ ஆகக்கூடாது? ஏன் ஒரு வியாபாரி பையன் எம்எல்ஏ ஆகக்கூடாது? யார் எம்எல்ஏ ஆகணும்னு முடிவு பண்ணதுக்கு நீங்கள் ஆள் கிடையாது. இதுதான் மிகப்பெரிய ஒரு பிற்போக்குத்தனமான மனநிலை. நீங்களாம் பெரியார் பற்றி பேசவே கூடாது, நீங்களாம் அம்பேத்கரை பற்றி பேசவே கூடாது. உங்களுக்கு தகுதியே இல்லை. அதுக்கு கொஞ்சம் கூட துளி கூட தகுதி இல்லாத நபர். உள்ள ஃபுல்லாக அழுக்கு, மண்டையில் இருக்கிற அழுக்கு தானே வெளியில் வரும். அது இந்த மாதிரி நேரத்தில் வெளியே வர சந்தோஷப்படணும். இந்த மாதிரி ஒரு தப்பான ஆட்கள்லாம் முன்னுதாரணமாக எடுத்துக்கூடாது. இந்த மாதிரி தப்பான ஆட்கள் பேச்சு நம்ம கேட்கக்கூடாது. எஸ், இது தமிழ்நாடு. இங்கே மக்களுக்கு நல்லாவே பிரித்து பார்க்க தெரியும் யார் உண்மையை பேசுகிறாங்க, யார் பொய் பேசுகிறாங்க அப்படின்னு. அப்போது நீங்கள் உங்களுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு விஜய் வரேன்னு சொல்கிறாரு. என்ன இடத்தையும் விட்டு வராரு? என்ன இடத்தையும் விட்டுட்டு வராரு? அவர் சினிமாவில் சம்பளத்தை விட்டுட்டு வராரு. நீங்கள் சம்பளத்தை விட்டு வருவீங்களா? சம்பளம் இல்லாமல் உங்களால் ஒரு படம் நடிக்க முடியுமா? இப்போ நீங்கள் உட்காந்து இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்களே, வாங்காமல் பேசுவீங்களா? ஏதாவது நீங்களால் நிரூபிச்சு காமிங்க பார்க்கலாம். உங்களால் வாங்காமல் பேசுங்க, நிரூபிச்சு காமிங்க. தமிழ்நாட்டு மக்கள் மேலே எந்த வித அடிப்படை அக்கறையும் இல்லாத உங்களை மாதிரி ஒரு சிலரால் தான் நம்ம மக்கள் நடிகர் நம்பிட்டு இருக்காங்க. இன்னும் உங்களை எல்லாத்தையும் இவர் ஒரு நடிகர், தமிழ் நடிகர் அப்படின்னு. நீங்கள் ஒரு அப்பட்டமான நடிகர் தான். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய நடிக்கிற நடிகர் கிடையாது. நீங்கள் ஒரு மட்டமான புத்தி உள்ள, ஒரு பிற்போக்கு சிந்தனை உள்ள ஒரு மட்டமான மனிதன். முதல்ல போய் உங்கள் ஊரில் இருக்கிற பிரச்சனையை தீருங்க, அப்புறமா இங்கே பேசலாம். இங்கே பேசுறதுக்கு ஆள் இருக்காங்க. இங்கே எங்கள் நாட்டு மக்கள், எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே விழிப்புணர்வோடு இருப்பாங்க. யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு போடக்கூடாது, யார் பிச்சை கேட்கணும், யாரு கேட்கக்கூடாது அப்படின்னு. வந்தாலே வாழ வைக்கும் தமிழ்நாடு தான். அதுக்காக வரவும் போகிற எல்லாத்தையும் வாழ வச்சுட்டுலாம் இருக்க முடியாது. எல்லாத்தையும்லாம் சத்யராஜ் மானத்தமிழன், ஈனத்தமிழன் அப்படின்னு அப்படியே வசனமெல்லாம் பேசுவார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் கைக்கு நின்னாரு ஜெயலலிதா அம்மையார் கிட்ட. அவர் படம் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நடிச்சுலாம் காட்டினார். சூப்பரான நடிகர் அவர், பயங்கரமான நடிகர், செம்ம. நான் ஒத்துக்கிறேன், சூப்பரான நடிகர் தான். நான் என்ன கேட்குறேன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாகுபலி படம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சத்யராஜுக்கு மண்டையில் தான் ஒன்றும் இல்லைன்னு நினச்சா மண்டைக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை போல். ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வச்சுக்கிட்டு, நான் ஒரு 9 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போ ஒரு விஷயம் பேசினேன்,
அது கர்நாடக மக்கள் மனதை புண்படுத்தியிருக்கலாம், அதை நான் வந்து திட்டமிட்டு பேசவில்லை, அதனால் இந்த பாகுபலி படத்தை திரையிட மறுக்கிறீர்கள், நான் வந்து மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்கிறேன். எதுக்கு மண்டிட்டீங்க? நீங்கள் தான் மானமுள்ள தமிழனாச்சே, அப்போல்லாம் பண்ண முடியாதுன்னு போயிருக்கலாம்ல. விஜய் அவர்கள் கேட்டார் அப்படின்னா அந்த படத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு உழைப்பு இருக்குது, நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அவருடைய பணம், அந்த படத்துக்காக மற்றவங்க யாரும் லாஸ் ஆகக்கூடாது, முக்கியமாக ப்ரொடியூசர், அதை நம்பி உள்ள தொழிலாளர்கள், அதுக்காக அவர் அப்போ இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை என்ன பண்ண முடியும்? அதுக்கு எவனாவது குரல் கொடுத்தானா? சக நடிகர்கள் எவனும் கிடையாது. அப்போது தனியால் நின்று நம்ம படத்தை நம்ம தான் காப்பாற்றணும் அப்படின்னு கேட்டார். அது என்ன தப்பு இருக்குது? உங்களை மாதிரி லெட்டரில் எழுதி வச்சு படிக்கல, உங்களை மாதிரி சுயநலமாக இல்லைல்ல. அப்போ அதுக்கு பேர் கோழத்தனம்னா அப்போ இதுக்கு பேர் என்ன சத்யராஜ் அவர்களே? இது மானங்கட்ட வெக்கங்கட்ட கோழத்தனம் இல்லையா? அது நீங்கள் வந்து யாரை எதிர்த்து நீங்கள் பேசுனீங்களோ அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கறது வெக்கமா இல்லை? கொஞ்சம் கூட சோறு தானே இல்லை வேற ஏதாவதா அப்படின்னு கேட்க தோணுது. அப்படிலாம் கேட்கக்கூடாது, தயவு செஞ்சு யாரும் கேட்காதீங்க. கேட்க தோணுது அப்படின்னு இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் பேசும் பொழுது. அண்டு கமலஹாசன் அவர்கள் ஆக சிறந்த நடிகர், அப்படியே கலை உலகின் ஜாம்பவன், எல்லாம் ஓகே. சேகர் பாபு அவர்களுக்கு போய் ஓட்டு கேட்குறாரு. ராஜராஜ சோழனை விட அதிக குடமுழுக்கு பண்ணவர் சேகர் பாபு அப்படிங்கிறாரு. சத்தியமாக சொல்கிறேன், ராஜராஜ சோழன் இப்போ இருந்தாருன்னா அப்படியே தமானு குதிச்சு கீழே வந்து போயிருப்பார், எங்கேயாவது ஆளை விடுங்கடா அப்படின்ட்டு. கொஞ்சம் நெஞ்ச மரியாதையும் போச்சு, உங்கள் மேலே வந்த மரியாதையும் ஆல்ரெடி எப்போவோ போயிடுச்சு, இப்போ அதுக்கு கூட டபுள் டக்கராக போயிடுச்சு. ராஜராஜ சோழன் கூட யாரை கம்பேர் பண்ணுறீங்க நீங்கள்? எனக்கு ஒன்றும் புரியலையே. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கூச்சமாக இல்லையா கமலஹாசன் உங்களுக்கு பார்க்கும் பொழுது? கோவையில் போய் நீங்கள் நிற்கும் பொழுது 50,000 பேர் எனக்கு வந்து காசு இல்லாமல் ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, அது உங்களுக்காக போன ஓட்டு கிடையாது. அந்த 50,000 பேர் வந்து ஒரு உண்மையான ஒரு வேட்பாளர் நமக்கு வந்துட மாட்டாங்கன்னு ஏங்கிட்டு இருந்த மக்கள் இருக்காங்கல்ல, அந்த மக்கள் அவங்க அந்த இடத்துல யார் உண்மையானாலும் ஓட்டு போடுவாங்க. இப்போ நீங்கள் காட்ட வேட்பாளர் ஓட்டு போட நினைக்கிறீங்களா? நீங்கள் நெவர், கிடையவே கிடையாது. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம போன டைம் தப்பு பண்ணிட்டோம், இந்த டைம் பண்ணக்கூடாது அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அண்டு போன டைம் செந்தில் பாலாஜி வந்து ஊழல் பெருச்சாளி, ஊழலுடைய மறு உருவமே அவர் தான். இன்னைக்கு ஆட்சி அமைச்ச உடனே அடுத்த நாளே மணல் கொள்ளையை பற்றி பயங்கரமாக பண்ணுறாரு அப்படின்லாம் ஊழலை பற்றி பயங்கரமாக செந்தில் பாலாஜி வசைப்படிட்டு இன்னைக்கு அதே செந்தில் பாலாஜி வச்சு ஓட்டு கேட்குறீங்க நீங்கள். இந்த மாதிரி ஒரு பிழைப்பு எதிரி கூட பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு கமலஹாசனுடைய பிழைப்பு இருக்கு. இந்த அளவுக்குலாம் ஒரு மனுஷன் மானங்கட்டு வெக்கங்கட்டு ரோசங்கட்டு ஒரு அரசியல் இருக்கணுமா அப்படின்னு கேட்க தோணுது. அந்த அளவுக்கு தான் அந்த அரசியலுடைய சுயநலமா இருக்கு. இப்படிலாமா நீங்க வந்து ஒரு அரசியல் பண்ணணும்? கொஞ்சம் கூட ஒரு ஒரு நீங்க எடுத்து பார்க்க மாட்டீங்களா? நீங்க இதுக்கு முன்னாடி பேசின விஷயங்கள், பண்ண விஷயங்கள் இல்லை மக்கள் ஈஸியா மறந்துடுவாங்க. உங்க பாஷையில் சொல்ல போனா மக்கள் ஈஸியா மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்லை அவங்க வந்து மக்கள்லாம் முட்டாள் நினைக்கிறீங்களா? சத்யராஜ், பிரகாஷ் ராஜ், கமல்ஹாசன் போன்றவங்களாம் கேட்குறேன் நான். அப்போ நீங்களாம் வந்து எதன் அடிப்படையில் இவ்வளோ கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சியும் பயமும் இல்லாமல் பொது வெளியில் புழுக முடியுது உங்களால்? அண்ட புழுகு, ஆகாச புழுகு எப்படி உங்களால் முடியுது? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆகச்சிறந்த அடிமையால் தான் இப்படிலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இது எல்லாமே. நீங்கள் எல்லாம் சமூக நீதி, சமத்துவம், பெரியாரிசம் தயவு செஞ்சு பேசாதீங்க. அதுக்கெலாம் உங்களுக்கு துளி கூட தகுதியே கிடையாது உங்களுக்கு யாருக்குமே. அந்த அளவுக்கு நீங்களாம் வந்து ஒரு வேஸ்ட்லெஸ் ஃபெலோஸ் நீங்கள் எல்லாருமே. இந்த மக்களுக்காக நீங்கள் என்ன முன்னெடுத்தீங்க? தமிழ் மக்களுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க? என்ன பாடுபட்டீங்க? ஏதாவது ஒரு போராட்டங்கள், ஏதாவது ஒரு விஷயங்கள், ஏதாவது எதுவுமே உங்களால் காட்ட முடியாது. எல்லாமே சுயநலம் மட்டுமா தான் இருக்கு. விஜய் அப்படிங்கிற ஒரு நபரை எதிர்க்கிறதுக்கு விஜயெல்லாம் ஆளே கிடையாது, விஜயெல்லாம் பொருட்டே கிடையாது. ஆனால் விஜய் எதிர்க்கிறதுக்கு கூட்டம் கூடிக்கிட்டு அதே விஜய் கூட இருந்த நடிகர்களை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணணும். அதே விஜயை டெய்லிக்கும் வசைப்பாடணும். அதே விஜய் மறைமுகமாக தாக்கி பேசணும். அதே விஜயை ஐடி மூலியமாக வச்சு ஆபாஸ் அரசியல் பண்ணணும். ஆனால் எங்களுக்கு விஜயை பார்த்து பயம்லாம் கிடையாது அப்படின்னு வெளியே நடிக்கிறது. அப்பட்டமாக வெளியே தெரியுது உங்களுடைய நடிப்பு எல்லாமே. மக்களை அவ்வளோ சாதாரணமாக ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக மக்கள் நிறைய பேர் ஓட்டுக்கு வந்து பணம்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. அதையெல்லாம் வாங்குறாங்களோ வாங்கலையோ, ஆனால் அவங்க முடிவு பண்ணுவாங்க யார் நம்மளை ஆளணும் ஆளக்கூடாது அப்படின்னு. கண்டிப்பாக அறிவு சார்ந்த சமூகம் தான் இது. ஸோ இந்த பிரகாஷ் ராஜ், சத்யராஜ், கமல்ஹாசன் போன்றவர்கள் எல்லாமே சந்தர்ப்பவாதிகள். ஸோ அந்த சந்தர்ப்பவாதிகளுக்கு மக்கள் கூடிய சீக்கிரம் பாகம் போட்டுவாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஆகச்சிறந்த அடிமைகள் எலெக்ஷனுக்கு அப்புறம் காணாமல் போகிறாங்களா இல்லை என்ன ஆகிறாங்க அப்படிங்கன்னா பொறுத்திருந்து பார்க்கலாம். கருத்தில் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி கேட்ட ஒரு கொஷின் தான் அது. இந்த 3 பேர்த்தில் யார் சிறந்த அடிமை? கமெண்டில் பேரை பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து சந்திக்கிறேன். நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.